இந்த ஏக்கம் எல்லாவற்றையும் பார்க்கிறார். ஆங்கிலத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை காட் சேஸ். அதையும் பார்த்தார், இதையும் பார்க்கிறார். ஒன்று சொல்ல வரமாட்டோமா? எவ்வளவு காலம் வாழ்கிறோம் என்பது முக்கியம் அல்ல, எப்படி வாழ்கிறோம் என்பது முக்கியம். இட் இஸ் நாட் how long I live, how well I live. இந்த பைபிளில் மித்துசலாம் என்ற ஒருத்தர் இருந்தான். 969 வருஷம் வாழ்ந்தான். அவனை பற்றி 2 வார்த்தை, பிள்ளைகளை பெற்றான், மரித்தான். ஸ்தேவான் மரிக்கும்போது அவருக்கு 19 வயசாம். இப்படி இறையில் ஆக்கியோன்னு சொல்கிறாங்க. 19 வயசு. அந்த 19 வயசுலேயே அரிய பெரிய சாதனைகளை செய்தார். இரட்சகர் இயேசு மரிக்கும்போது 33 வயசு. அவரை குறித்து இல்லாத பக்கங்களே இல்லை. மத்தேயு 1:1 கிறிஸ்துவின் பிறப்பின் விவரம். ஆதியா 1:1 ஆதியிலே தேவன். வெளிப்படுத்தல் கடைசி அதிகாரம் கடைசி வசனம் ஆமென் இயேசுவே வாரும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? 33 ஆண்டுகள் வாழ்ந்தவரை வேதம் முழுக்க பேசுகிறது. 969 வருஷம் வாழ்ந்தவரை குறித்து 2 வார்த்தை, பிள்ளைகளை பெற்றான். ஒருவேளை இங்கே இருக்கிற ஊழியர்கள், நான் 55 ஆண்டுகளாக நான் கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறேன். இந்த யூடியூபில் ஒரு 10,200 பிரசங்களை பதிவேற்றம் செய்திருக்கிறேன். இதுவரை அந்த மனுஷனை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு ஒன்றுமே தெரியல, புரியவே இல்லை. அப்படி நீங்கள் பேசுறீங்களா எனக்கு தெரியல. கொஞ்சம், அதாவது 969 வருஷம் வாழ்ந்தான் அவன் சொல்வதற்கு. ஆனால் இன்னைக்கு பாருங்கள், ஒரு அழகானது பிள்ளை. நீ நில்லுமா, நீ தான் சூப்பர் டெஸ்டிமனி. திரும்ப சொல்லுகிறேன், என்னுடைய செயலை விட என் வாழ்க்கை ரொம்ப முக்கியம். எத்தனை பேர் புரியுதுன்னு தெரியல. இட் இஸ் நாட் வாட் மை டூயிங், இட் இஸ் மை பீயிங். சொல்ல விரும்புகிறேன், என் செயல்கள் விட என் வாழ்க்கை முக்கியம். இந்த அரசியல்வாதி நிறைய செய்கிறாங்க, ஆனால் வாழ்க்கை நல்லாவே இல்லை. இந்த தம்பியை நான் தான் மாரானதாவில் கொண்டு போய் சேர்த்தேன். திருமணமும் நான் தான் பண்ணேன். எனக்கு அன்னைக்கு வர்றதுக்கு 2 தயக்கம். ஒன்று, என்னுடைய கூட்டத்துக்கு ஒத்துக்கொண்டேன். அடையார் ஏஜி சபையில் இருக்கிற என்னுடைய நண்பர் பாஸ்டர் சாமுவேல் ராஜ், எனக்கு 50 ஆண்டுகால நண்பர் அவர். ஸோ ஒத்துக்கொண்டதுனால கட்டாயம் எனக்கு போக வேண்டியதாக இருந்துச்சு. 2வது, ஐயா கிட்ட சொன்னேன், நானே திருமணம் பண்ணிவிட்டு நானே அடக்கம் பண்ணுறதுக்கு அந்த அளவுக்கு எனக்கு மனசில் உறுதி இல்லை. ஆனால் தேவன் சொன்னார், அந்த வசனத்தை படிங்க. கர்த்தர் பார்க்கிறார். இல்லை சொல்லுங்கள், ஒரு நிமிஷம் சொல்லுங்கள், பார்க்கிறார். இல்லை ஐயாப்பா சொல்லுங்கள், தேவன் பார்க்கிறார். அவரோட அழுகையை பார்க்கிறார், புலம்பலை பார்க்கிறார். ஒன்று தெரியுமா? காரணமின்றி ஒரு சொட்டு கண்ணீரையும் தேவன் நம்முடைய கண்களிலிருந்து வரவழைக்கவே மாட்டார். இன்னொன்று சொல்லுகிறேன், கடலின் ஓசையை விட அவருடைய கண்ணீரின் ஓசைக்கு ரொம்ப சப்தம் உண்டு. The seas